கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை நடக்குகிறது. கணவன் மனைவிக்கு மத்தியிலே எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நாயகத்தினுடைய குடும்பத்திலும் வந்தது, நாயகத்தின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய குடும்பங்களிலும் வந்தது, பெருமானாரை பின்பற்றிய சஹாபாக்களின் குடும்பங்களிலும் வந்தது, நம் குடும்பங்களிலும் வரத்தான் செய்யும் என்று சொன்னார்கள். குடும்பம் என்பது ஒரு கதம்பம், சண்டை சச்சரவுகள் இருக்கும். அந்த சண்டை சச்சரவுகளோடு வாழக்கூடியதுதான் குடும்பம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே கணவன் மனைவி 2 பேர்கள் பிரச்சனை வந்து சேருகிறது. இப்படி வருகின்ற நேரத்திலே அதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு எடுத்த உடனே தலாக்கு, எடுத்த உடனே குலா, எடுத்த உடனே விவாகரத்து என்றல்லவா மணப்பெண்ணுடைய குடும்பத்தார்களும் சரி, மணமகனுடைய குடும்பத்தார்களும் சரி இப்படித்தானே நடந்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணங்கள் நம்மிடத்தில் சரியில்லாததின் காரணமாகத்தான் ஒரு குடும்பத்தையே நாம் குலை வைக்கிறோம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த பெண்ணு மாப்பிள்ளை ஒன்று சேர்க்கின்ற நேரத்திலே உங்களுடைய உள்ளங்களிலே நல்லெண்ணங்கள் இருக்க வேண்டும், ஒன்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் சேர்த்து வைத்தால் தான் ஒன்று சேர முடியும். உமர் ரலியல்லாஹு இடத்துல வருகிறது அந்த பிரச்சனை. 2 கணவன் மனைவிக்கு மத்தியில 2 பேரும் ஒத்து வர மாட்டேன்றாங்க. அவருடைய குடும்பத்தார்கள் வந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் வந்தால் முதலிலே ஃபைதுஹுன்ன, இந்த கணவனுக்கு உபதேசம் செய்யுங்கள், மனைவிக்கு உபதேசம் செய்யுங்கள். அதற்கும் அவர்கள் சரி வரவில்லை என்று சொன்னால் வஹ்ஜுருஹுன்ன, அவர்களின் படுக்கையை பிரித்து வையுங்கள். பிரித்து வையுங்கன்னு சொன்னா ஒரே ரூம் தான், ஒரே பெட்டு தான், ஒரே பெட்டில் அவரும் இவரும் திரும்பி படுத்துக் கொள்ள வேண்டியதுதான், முதுகை காட்டிக் கொண்டு படுத்துக் கொள்ள வேண்டியதுதான், 2 முதுகும் ஒன்று சேர்ந்துக்கணும். இதுதான் உங்களுடைய பிரித்து வைப்பது என்பதை சொல்லப்படுகிறது. தவிர நம்மிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள் வதுரிபுகுன்ன, அதற்கு பின்னால் நீங்கள் அடியுங்கள் என்று சொன்னார்கள். ஆஹா, அடிக்க சொல்லிட்டாங்களா என்று அடிப்பது அல்ல, காயம் படாமல் அடியுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஒரு ஹதீஸிலே இப்படியும் சொன்னார்கள், நல்ல கணவன் எப்பொழுதும் அடிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். இதையும் சொன்னார்கள், அதையும் சொன்னார்கள். அடிக்க வேண்டும், ஆனால் அது அடிப்பது போன்ற அவர்களுக்கு ஒரு துணியை எடுத்து அடிப்பதோ அவர்களின் மீது கோபத்தை காட்டுவதற்காக வேண்டி செய்யக்கூடிய செயல் என்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு பின்னால் அவர்களை குடும்பத்தார்களில் நல்லவர்கள்